காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோட பிடுங்கி, காட்டத்தி மரத்துக்கு வேர் எல்லா இடத்துலையும் விளங்கி இருக்குங்க, பிடுங்க முடியாத மரம், அதை கூட சொல்லலாம். ஆனா என்னன்னா அது சொன்னபடி நடக்குன்னு பாத்தீங்களா, அது உங்களுக்கு கீழ்ப்படியும், அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உடனே கீழ்ப்படியும் சொல்லல, எவ்வளவு டூரேஷன் சொல்லல. நான் சொன்னனே மாஸ்டர் பிரச்சனை போகவே இல்லையே. கீழ்ப்படியும், எப்ப கீழ்ப்படியும் சொல்லல. உங்களுக்குள்ள சந்தேகப்படாத அளவுக்கு இந்த மனதுல பிக்சர் வரைஞ்சிருச்சுன்னா, இயேசுநாதருடைய மனது போல உங்க மனது இருந்துச்சுன்னா சொல்ல 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 நடக்கும். லூக்கா 17:6. அதற்கு அவர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் அந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு கடல்ல நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். அந்த கடுகு எடுத்துருங்க, நான் புரியமா சொல்றேன். உங்கள் விசுவாசம் விதையளவு இருந்ததென்றால், உங்கள் விசுவாசம்ங்கிறது ஒரு விதை, உங்கள் விசுவாசம் ஒரு விதையை போல இருந்ததென்றால் அந்த விதையை எடுத்து விதைக்க வேண்டும், வாயை திறந்து பேச வேண்டும். உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா? கொஞ்சம் விசுவாசம் இருக்கா? ரொம்ப விசுவாசம் இருக்கா? நடத்த விசுவாசம் இருக்கு, கொஞ்சம் விசுவாசம் இல்லை. அதாவது இயேசு சீசர்களை பார்த்து சில விஷயம் பேசினார். அற்ப விசுவாசிகளே, மற்ற யாரில் பேசுறாரு? அற்ப விசுவாசினா கொஞ்சம் விசுவாசம் உள்ளவர்களேங்கிறார். இன்னைக்கு இருக்குது உங்களுக்கு கொஞ்சம் விசுவாசம் இல்லை, கிறிஸ்துவோடைய விசுவாசமே உங்களுக்குள்ள இருக்கிறது. the faith இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள என்ன விசுவாசம் இருந்ததோ தேவனுடைய அதே விசுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்கிறது. இப்போ கொஞ்சம் விசுவாசமா ரொம்ப விசுவாசமான இல்லை, the faith இருக்கிறது. ஆனா காரியம் என்னன்னா, அந்த விசுவாசங்கிறது ஒரு விதை. இதுதான் விஷயம். விசுவாசங்கிறது ஒரு விதை. இந்த விதை என்ன செய்ய வேண்டும்? விதைக்க வேண்டும். காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோடு பிடுங்கி கடல் நடப்படுவாயா என்று சொல்றது விதை. விசுவாசம் உள்ள இருக்கிறது. திரும்பி வாயை திறந்து சொல்லும் பொழுது விதையை விதைக்கிறீர்கள். பாஸ்டர், இயேசுடைய விசுவாசமே உள்ள இருக்குங்கிறீங்க, அப்ப பைபிள் சொல்லுதே விசுவாசம் வரும் இருக்கு. விசுவாசம் கேள்வியினால் வரும். அப்ப இருக்கா? வருமா? இருக்கு, வரும். எங்க இருக்கு? ஆவியில இருக்கு, மனதுல வரும். இல்லையா? எங்க இருக்கு? ஆவியில இருக்கு. எங்க வரும்? மனதுல வரும். மனதுல விதையாக வரும். நான் விதைக்கிறேன், விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். ரோமர் 10 சொல்லுகிறார், பிரசங்கிக்கப்படாவிட்டால் எப்படி கேள்விப்படுவார்கள் இருக்கு. பிரசங்க யார் விதைக்கிறார்? ஆவியில விதைக்கிறாரு, மனதில் விதைக்கிறார். ஆவியில அந்த பெரிய தோட்டக்காரர் விதைச்சிட்டாரு. பெரிய தோட்டக்காரர் இயேசு இல்லையா? அவரு தன்னுடைய நல்ல விதைகளை ஆவியில விதைச்சு முடிச்சிட்டாரு. இப்ப அந்த தோட்டக்காரர் என்ன உள்ள விதைச்சிருக்காருன்னு நான் அறிஞ்சு இந்த சின்ன தோட்டக்காரே உங்களுக்குள்ள விதைக்கணும். நான் சொல்றது விளங்குதா? இதை எடுத்து நீங்க பண்படுத்தி பத்திரமா பாதுகாத்து நீங்க வாயை திறந்து விதைச்சீங்கன்னா அது அறுவடை. எதை சொல்றீங்களோ அப்படி நடக்கும். காட்டத்தி மரத்தை பார்த்து வேரோட பிடுங்கி, காட்டத்தி மரத்துக்கு வேர் எல்லா இடத்துலையும் விளங்கி இருக்குங்க, பிடுங்க முடியாத மரம், அதை கூட சொல்லலாம். ஆனா என்னன்னா அது சொன்னபடி நடக்குன்னு பாத்தீங்களா, அது உங்களுக்கு கீழ்ப்படியும், அது உங்களுக்கு கீழ்ப்படியும். உடனே கீழ்ப்படியும் சொல்லல, எவ்வளவு டூரேஷன் சொல்லல. நான் சொன்னனே பாஸ்டர் பிரச்சனை போகவே இல்லையே. கீழ்ப்படியும், எப்ப கீழ்ப்படின்னு சொல்லலை. உங்களுக்குள்ள சந்தேகப்படாத அளவுக்கு இந்த மனதுல பிக்சர் வரைஞ்சிருச்சுன்னா, இயேசுநாதருடைய மனது போல உங்க மனது இருந்துச்சுன்னா சொல்ல 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 நடக்கும். நமக்கு அதான் பிரச்சனை. இயேசுநாதருடைய மனது பெர்ஃபெக்டா இருந்துச்சு, நம்ம மனசு அப்படியா இருக்கு. விஜய் டிவி, சன் டிவி, யூ டிவி, பி டிவி, எஸ் டிவி. இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க. நீங்கள் ஆபிரகாம் இருந்தாலே, ஆபிரகாம் விசுவாச வீரர். அந்த விசுவாச வீரரை கொண்டு வந்து தேவனோட வார்த்தையை அவனுக்கு விதைச்சு, வானத்தை அண்ணாந்து பார்ப்பா, பூமியை பார்ப்பான்னு சொல்லி சதா டிவியும் படமும் அவர் பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா நடக்காது. நல்ல வேலை, நல்ல கேபிள் டிவி இல்லை அந்த காலத்தில். பிள்ளை பத்தாரு, இல்லாட்ட ரொம்ப கஷ்டம். கேபிள் டிவி, அதுக்கா பாஸ்டர் கேபிள் டிவியே போடக்கூடாதுங்கிறீங்களா? செல்லு
ரோட்டில் போனோம்னா காரை வச்சு இடிக்கிறான். ரோட்டில் போக மாட்டீங்களா? போகிறோம்லங்க. ஒன்று நடந்துச்சுன்னா நிப்பாட்டிடக்கூடாது. இப்போ கேபிள் டிவி சரியில்லைன்னா கேபிள் டிவி நல்லதாக பாருங்கள். நல்லது இருந்தால் பாருங்கள். நம்ம நிகழ்ச்சியெல்லாம் கேபிள் டிவியில் தான் போடுறோம். செல்லில் நல்ல காரியங்கள் இருக்குது, கவனிக்கிறீங்களா? தெரிந்தெடுங்க. தெரிந்தெடுத்து விதைகளை விதைத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு கீழ்ப்படியும்.